சட்டமன்றத்திலயோ, இல்ல நாடாளுமன்றத்திலயோ ஒரு சட்ட மசோதா நிறைவேத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா பாஜக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, 36 நிமிஷத்துல 7 சட்ட மசோதாவ நிறைவேத்தியிருக்கு. அது என்னன்றத விரிவா பார்க்கலாம். மத்தியில இருக்கிற பாஜக கவர்மெண்ட் மக்களையும் சரி, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களையும் சரி மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா, மத்திய அரசு சர்வாதிகார ஆட்சி நடத்துது. பாஜக கவர்மெண்ட்ட யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பாஜகவுக்கு எதிரா யாரும் போராட்டமும் பண்ணக்கூடாது. அப்படி போராட்டம் பண்ணா தடியடி நடத்துவோம், கேஸ் போடுவோம், அவங்களோட வாழ்க்கைய முழுசா அழிச்சிருவோம். அப்படின்ற கொள்கைய வச்சு ஆட்சி நடத்துதுன்னு நெனைக்கிறேன். ஒரு சட்ட மசோதாவ நிறைவேத்தணும்னா, நாடாளுமன்றத்திலயோ, இல்ல மக்களவையிலயோ முதல்ல அந்த சட்ட மசோதாவ தாக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மசோதா மேல விவாதங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சட்ட மசோதா நிறைவேறும். ஆனா, இப்போ நாடாளுமன்றத்தில இருக்கிற எதிர்க்கட்சி எம்பிகள் எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் மேல தடியடி நடத்துனதுக்கு விவாதம் நடத்தணும் அப்படின்னு கூச்சல்ல ஈடுபட்டிருக்காங்க. பாஜக கவர்மெண்ட் அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம, நீங்க ஒரு பக்கம் கூச்சல் போடுங்க, நான் ஒரு பக்கம் சட்ட மசோதா நிறைவேத்துறேன்னு 36 நிமிஷத்துல 7 சட்ட மசோதாவ நிறைவேத்திருக்காங்க. இந்த மசோதாவ இவ்ளோ அவசரமா நிறைவேத்துறதுக்கு என்னதான் காரணம்? அந்த 7ல ஒரு மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத் தேர்வு சட்ட திருத்த மசோதா 2026. இந்த மசோதால என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டால நடத்தப்படுற எக்ஸாமு, பேங்க் எக்ஸாம்கள்ல எல்லாம் கொஸ்டின் பேப்பர் லீக்கு, ஆள்மாறாட்டம் இந்த மாரியான முறைகேடுல தனியா ஈடுபடுறவங்களுக்கு 3லேருந்து 5 வருஷம் ஜெயில் தண்டனையும், ரூ. 10,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்னும், கும்பலாவோ இல்ல ஒருத்தருக்கு மேற்பட்ட ஆட்களோ முறைகேட்டுல ஈடுபட்டாங்க அப்படின்னா, 5லேருந்து 10 வருஷம் சிறை தண்டனையும், ரூ. 1,00,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்கள்ல சர்வீஸ் குடுக்குற தனியார் கம்பெனிகள் முறைகேட்டுல ஈடுபட்டா, அவங்களுக்கு ரூ. 1,00,00,000 வரைக்கும் அபராதமும், 4 வருஷம் அந்த சர்வீஸ் குடுக்கிறத தடை செய்யறதாவும் அந்த சட்ட திருத்த மசோதாவுல தெரிவிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தின் கீழ வர்ற எல்லா குற்றங்களும் ஜாமீன்ல வெளியவே வர முடியாத குற்றமா அறிவிச்சிருக்காங்க. இந்த சட்டம் வர்றதுக்கு காரணமா அந்த மாணவர்கள் மேல தடியடி நடத்துனதுக்கு விவாதம் நடத்தணும் அப்படின்னு அமளியில ஈடுபட்டாங்க. ஆனா, அவங்கள கொஞ்சம் கூட மதிக்கல. ஏன் மதிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடியடி நடத்துனதே பாஜக கவர்மெண்ட் தான். அப்புறம் எப்படி விவாதம் நடத்துவாங்க? அப்படியே விவாதம் நடத்தினாலும், அது எப்படி நேர்மையா இருக்கும்? சப்போஸ் விவாதம் மட்டும் நடத்துனாங்க அப்படின்னா, அப்போ என்னென்ன நடந்துச்சோ, அதெல்லாம் ஒவ்வொன்னா எதிர்க்கட்சிகளால வருத்தப்படுத்தப்படும். இதனால மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிய வந்துருமோன்னு பாஜக கவர்மெண்ட் பயப்படுது. பாஜக கவர்மெண்ட் 36 நிமிஷத்துல 7 சட்ட திருத்த மசோதாவ கொண்டு வந்தது சரியா? தவறா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.